வணக்கம். ஆதவனின் நாளேடுகள் நமது பார்வை நிகழ்ச்சிகளாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 திங்கட்கிழமை 6ஆம் திகதி பிப்ரவரி மாதம். இன்றைய தினம் தாயகத்தில் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கியமான செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்று எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது வீரகேசரி பத்திரிகை. வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதானமாக தலைப்புச் செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது, முதல்வராகிறார் சசிகலா, நாளை பதவியேற்கிறார், அதிமுக சட்டசபை குழு தலைவராகவும் தெரிவு என்ற செய்தி பிரதானமாக பிரசுரமாக இருக்கிறது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. தமிழகத்தின் ஆளும் கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது ராஜினாமா கடிதத்தை சசிகலாவிடம் வழங்கியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது, காணிகள் கிடைக்கும் வரை போராட்டம் ஓயப்போவதில்லை, கேப்பாப்பிளவு மக்கள் திட்டவட்டம், கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்கிறது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு மக்கள் தமது சொந்த நிலத்தை கையகப்படுத்தியுள்ள விமானப்படையினர் அதனை விடுவிக்க வேண்டும் என விமானப்படை முகாமிற்கு முன்பாக கடந்த 31ஆம் திகதி முதல் முன்னெடுத்துள்ள தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 6வது நாளாக நேற்றும் தொடர்ந்தது. கேப்பாப்பிளவு பிளக்குடியிருப்பு கிராமத்தில் 84 குடும்பங்களுக்கு சொந்தமான என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, சுதந்திர தின நிகழ்வை ஏன் புறக்கணித்தேன், விளக்குகிறார் மஹிந்த ராஜபக்ச என்று காணப்படுகின்றது. நாட்டின் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தி பொருளாதாரத்தை வீழ்த்திவிட்டு சுதந்திர தினம் கொண்டாடிய அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்க முடியாத காரணத்தினாலேயே அதனை நிராகரித்தேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. அது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த தலைப்புச் செய்திகளில் முக்கியமான வகையாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் பிரதான செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது, முதல்வராகிறார் சசிகலா, பதவி விலகிய பன்னீர்செல்வம் துணை முதல்வர் என்ற அந்த செய்தி கேள்விக்குறியோடு பிரசுரமாக இருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். இந்த செய்தியை விரிவாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையில் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதே போன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, தமிழ் தரப்பிலிருந்தும் ஜெனீவாவுக்கு மகஜர். ஜெனீவா அமர்வு எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குறைந்தபட்சம் ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை இணை அனுசரணை வழங்கி நிறைவேற்றிய தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு பேரவையின் ஆணையாளருக்கு தமிழ் தரப்பினர் மகஜர் ஒன்றை அனுப்ப உள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று தினக்குரல் பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது, சுமந்திரன் மூலம் வடக்கில் படையினரை நிறுத்த முயற்சியா, முதலமைச்சர் கேள்வி என்ற அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பி சுமந்திரன் மீதான கொலை முயற்சி செய்திகள் தொடர்பாக வடக்கு முதலமைச்சரும் முன்னாள் நிதியமைச்சருமான சி.வி. விக்னேஸ்வரன் சில சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனை படுகொலை செய்ய முன்னாள் போராளிகள் சிலர் சதித்திட்டம் தீட்டியதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சரிடம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் என்ற செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கிறது. அது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், ட்ரம்பின் அதிரடியால் ஜெனீவா பிடியிலிருந்து தப்பிக்க இலங்கை அரசு அரிய வாய்ப்பு, ஜேஆரின் பிரேரணையும் ரஜிவ விஜயசிங்கவையும் சிறப்பு தூதுவராக களமிறக்க யோசனை, ராஜதந்திர சமரின் போது இலங்கைக்கு கடும் நெருக்கடி கொடுத்த சமந்தா பவர், நிஷா பிஸ்வால் ஆகியோரை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி மாற்றம் செய்துள்ளதால் இந்த சந்தர்ப்பத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஜெனீவா தீர்மானத்தில் இருந்து இலங்கை தப்பிக்க முடியும் என்ற மாதிரியான அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது 6ஆம் பக்கத்திற்கு. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பதவியில் இருந்து பசிர் சேகுதாவத் இடைநிறுத்தம், உயர்பீட கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானம் என்ற செய்தி காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் பொறுப்பிலிருந்து பசிர் சேகுதாவத் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகமான தாருசலாமில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற கட்சியின் உயர்பீட கூட்டத்தின் போது ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதோடு இன்னும் ஒரு செய்தியாக கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது, ஊடகவியலாளரின் கொலைக்கு நீதி வேண்டும் ஜனாதிபதியே என்று அந்த ஆச்சரியக்குறியுடன் செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பில் சுகிர்தராஜனின் அஞ்சலி நிகழ்வில் கவனஈர்ப்பு போராட்டம் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அந்த செய்தியில் உள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆயுததாரிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சுடரொல்லியின்
திருகோணமலை மாவட்ட செய்தியாளர் எஸ் சுகிர்தராஜனின் 11வது நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருந்த முக்கியமான செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்றைய சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகியிருக்கின்ற செய்தியில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், அமதி மாறுவ கல்யை இகலப்பெலே ஹமுவேதி தீரணியை என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் என்று பல சர்ச்சையான கருத்துக்கள் வெளியாக இருந்த போதும் அந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான செய்திதான் இதில் பிரசுரமாகி இருக்கின்றது. அதற்கான காலதாமதம் ஏற்படும், அந்த அமைச்சரவையில் மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானத்திற்காக காலதாமதம் ஏற்படும் என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைய தினம் லங்காதீப பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்ற செய்தியாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்ற செய்தியாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், கோப்சாமன் அன்டிசைடட் ஆன் அப்பியரிங் பிஃபோர் PCOI என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரத்தை ஜனாதிபதி விசாரணை குழு முன்னிலையில் கொண்டு செல்வது தொடர்பில் இன்னமும் தீர்மானிக்கவில்லை என கோப் குழுவின் தலைவர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்திருக்கின்ற கருத்தை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அதேபோன்று இன்று பிரசுரமாகி இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளில் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நல்லிணக்கம் என்பது பேச்சளவில் இன்றி செயற்பாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும். நாட்டின் 69வது சுதந்திர தின வைபவம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்ற வேளையில் வடக்கில் பல இடங்களில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தமிழ் மக்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கும் அடிப்படை பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படாத வெளிப்பாடாகவே இத்தகைய போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கருப்பு பட்டிகளை அணிந்து போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரமாகி இருக்கின்றது. தகவல் உரிமை சட்டம் முறையான அமலாக்கமே தேவை. தகவல்களை அறிந்து கொள்வதற்கான உரிமை சட்டம் மூலம் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை உரிமையின் ஊடாக எந்த ஒரு பிரஜையும் சொத்தொன்றை பிரகடனப்படுத்துமாறும் தங்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதை வெளிப்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்க முடியும். பதிலளிக்கும் கடப்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான ஆரோக்கியமானதும் நல்லாட்சிக்கான காத்திரமான நடவடிக்கையாகவும் இதனை நோக்க முடியும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அது இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று சுடரொளி பத்திரிகையில் என்ன ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாக இருக்கிறது என்று நாங்கள் அந்த பக்கம் பார்வையை செலுத்துவோமாக இருந்தால், ஏமாற்ற முயல்கிறதா அரசு? அமெரிக்காவின் நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்தை பயன்படுத்தி ஜெனீவா தீர்மானத்தில் இருந்து தப்புவதற்கு கொழும்பு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அமைச்சர்களினதும் அரசியல் தலைமைகளினதும் கருத்துக்கள் இதனையே வெளிப்படுத்தி நிற்கின்றன. இதற்கு அப்பால் இலங்கையின் பிரபல ராஜதந்திரிகள் என வர்ணித்துக் கொள்பவர்கள் இலங்கை எவ்வாறு ஜெனீவா அழுத்தங்களில் இருந்து மீள்வது என்ற ஆலோசனைகளையும் வழங்க தொடங்கியுள்ளனர் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகையில். ஆகவே இன்றைய தினம் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தி இருந்தோம். தொடர்ந்தும் நாங்கள் இன்று வெளியாக இருக்கின்ற வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற பத்திரிகைகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்த போகின்றோம். வலம்புரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. பொதுமக்களின் காணிகள் என உறுதிப்படுத்தினால் வெளியேற தயார், விமானப்படையினர் அறிவிப்பு என்ற செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. கேப்பாப்பிளவில் தற்போது விமானப்படையினர் வசமுள்ள காணிகள் பொதுமக்களின் காணிகளை என உறுதி செய்யப்பட்டால் தாம் அதிலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக விமானப்படை தலைவர் கிஹான் செனவிரட்ன தெரிவித்துள்ளார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், போர்க்குற்ற விசாரணை நடத்தக்கூடாது என்பதில் தென்னிலங்கை தரப்புகள் உறுதியாக உள்ளன. காரநகரில் வடக்கு முதலமைச்சர் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. இலங்கையின் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் போர்க்குற்ற விசாரணையை நடத்த மாட்டார்கள். அப்படி ஒரு விசாரணையை நடத்தக்கூடாது என்பதில் பெரும்பான்மை இனத்தரப்பு உறுதியாக இருக்கின்றது என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்தார் என்ற செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. கொழும்பின் மந்தகதி குறித்து ஐநா கரிசனை வெளியிடும்.
மார்ச் மாதத்தில் அரசுக்கு ஜெனீவாவில் காத்திருக்கிறது கடும் சவால் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அரசு மந்தமாக செயற்படுகிறது. குறிப்பாக பொறுப்புக்கூறல் விடயத்தில் போதிய அளவு கரிசனை காண்பிக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தனது அறிக்கையில் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அது இன்றைய தினம் உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருந்த முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது. அதே போன்று இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற கேலிச்சித்திரம் எந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் இன்று கேலிச்சித்திரம் வீரகேசரியில் பிரசுரமாக இருக்கிறது. இலங்கைக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் இருக்கிறது, உலக நாடுகளிடம் கடன் இருக்கிறது. அந்த கடனை பிரதிபலிக்கின்ற வகையில் இலங்கைக்கு பல எச்சரிக்கை விடுக்கின்றது போன்று அந்த கேலிச்சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கேலிச்சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி என்னவென்று நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கேலிச்சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. விக்கியை அடித்து விரட்டுவோம் தயாசிரி தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியை மையமாக வைத்து அந்த கேலிச்சித்திரத்தை வரைந்திருக்கின்றார்கள். அதற்கு சிங்கள இனவாதிகள் தாங்களும் தயாராக இருப்பதாகவும் தயாசிரியோடு சேர்ந்து விக்கியை அடித்து துரத்துவதற்கு என்ற மாதிரியான அந்த கேலிச்சித்திரத்தினை கேலியாக பிரசுரித்திருக்கின்றார்கள். ஆகவே இவைதான் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து முக்கியமான செய்திகளை தாங்கி வந்த பத்திரிகையாக அமைந்திருந்தது, பத்திரிகையின் பார்வையாக அமைந்திருந்தது. ஆகவே இந்த அளவில் இன்றைய தினம் இலங்கையில் வெளியாக இருந்த பத்திரிகையின் மீதான பார்வையை நாங்கள் நிறைவு செய்ய போகின்றோம். ஆகவே மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். வணக்கம்.